ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு நல்ல நாளாக காணப்படுகிறது. உங்களையெல்லாம் நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள்லாம் இங்கே வருகிற மக்களுக்கு ஆறுதலை கூறுகின்ற மக்கள், வழிகாட்டுகின்ற மக்கள், இன்னுமாக ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய நீங்களாக கர்த்தர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பணியை உண்மையும் உத்தமத்தோடும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை அன்போடு இங்கு அழைத்த அன்புக்குரிய நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். எனவே கண்களை மூடி நாம் அப்படியே நாம் செபிப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஒருவேளை பாரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை வெளிப்பிரகாரமாக நீங்கள் இன்றைக்கு சந்தோஷத்தோடு காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு உள்ளம் அழுது கொண்டிருக்கிறதே, வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்று சொல்லி மிகவும் கண்ணீரோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற ஆத்மாவே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, வேதனை நிறைந்த அந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கண்ணீர் நிறைந்த அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இறங்கி வந்த போது சமாதானம் இல்லாத மக்களுக்கு நீர் சமாதானத்தை அருளினீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? தோர்வை நீர் மாற்றும். ஆண்டவரே, வேதனையோடு காணப்படுகிறேன், என்னுடைய வேதனைகளை மாற்றும். பணிபுரிகின்ற இடங்களிலே என்னடால் பணிபுரிய முடியவில்லை, வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொல்வார்த்தை கேட்பதில்லை, நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலைமையிலே காணப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும் என்று சொல்லி கேட்போமா? சோர்ந்து போகாதே மனமே, எல்லாரும் சேர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டோனைய தைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அன்புக்குரிய தேவஜனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, துன்பங்களை கண்டு சோர்ந்து போகாதே. நான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பணியை நீ நிவர்த்தியாக செய் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கவலை மலையை மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன்,
நம்முடைய தேவனாக இருக்கிறார். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, அமைதலான இந்த மதிய வேளைக்காக ஜெபிக்கிறோம். சோதனைகளோடும் போராட்டங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்குவீராக, கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக. தகப்பனே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மிஷனரி மூலம் எழுப்பப்பட்ட அந்த ஸ்தாபனத்திற்காக, இதில் பணிபுரிகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. கிருபையினாலும் இரக்கங்களினால் ரட்சித்துக் கொள்வீராக. ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் அற்புதங்களை கட்டளையிடுவீராக, ஆறுதலை கட்டளையிடுவீராக. மெய் சமாதானம், மெய் பிரசன்னம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆண்டவரை விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறது வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவங்கள் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஆண்டவர் தேவாதி தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்த ஒரு சம்பவத்தை இது குறிக்கிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை செய்வது. அல்லேலூயா. உங்களுடைய தொழிலே இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடைசியாக அந்த யோர்தான் நதி அவர்களுக்கு தடையாக காணப்படுகிறது. கானான் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாக காணப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த நாட்டிற்காக கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். யோசுவா அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த யோர்தான் நதி அவர்களுக்கு தடையாக காணப்படுகிறது. ஐயோ, நாங்கள் யோர்தானுக்கு கடந்து செல்லுகிறோமே, யோர்தானுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி எல்லா மக்களும் அந்த யோர்தான் நதியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ, யோர்தானுக்கு போக முடியவில்லையே, யோர்தான் நதி எங்களுக்கு தடையாக காணப்படுகிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கண்ணீரோடு காணப்பட்டார்கள். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கவலையோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆசீர்வாதங்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, ஆசீர்வாதங்களுடைய குடும்பத்திலே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல காணப்படலாம். யோர்தான் நதி உங்களுக்கு தடையாக காணப்படலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியின் கரையில் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசுவாவே, நாங்கள் யோர்தானுக்கு செல்ல வேண்டும், அந்த யோர்தானுக்கு நாங்கள் செல்ல முடியுமா? ஐயோ, இந்த நதி எங்களுக்கு தடையாக காணப்படுகிறதே என்று சொல்லி வேதனையோடு காணப்பட்டார்கள். அந்த யோசுவானிடத்தில் ஓடோடி போய் சொல்லுகிறார்கள். யோசுவா கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்களுக்கு யோர்தான் நதி தடையாக காணப்படுகிறது. ஆண்டவரே, இதை நீர் எப்படியாவது இந்த தடையை மாற்ற வேண்டும், இந்த நதி பிளக்க வேண்டும் என்று சொன்னபோது இல்லவே இல்லை. யோசுவாவே, இவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். யோசுவாவே, இவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், விக்கிரக ஆராதனையை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த தடை என்று சொல்லுகிறதே, ஆண்டவர் சொல்லுகிறதை வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல இன்றைக்கு நீ யோர்தான் கரையிலே இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். நான் கானானை பார்த்து கொண்டிருக்கிறேன், கானான் எனக்கு வெளிவிடவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படலாம். ஆண்டவர் ஆவியானவர் இந்த இடத்துல உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை ஏன் தெரியுமா? எனக்கு பிரியமில்லாமல் நீ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ
விடுவிக்கிற போதுதான் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களிடத்திலே யோசுவா சொன்ன உடனே யோசுவா ஆண்டவரிடத்திலே போகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இரவு முழுதும் இவர்களை ஜெபம் பண்ண சொல்லு, பாவங்களை அறிக்கை செய். நாளைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் எடுத்துக்கொண்டு யோர்தான் நதிக்கு சென்றுகிற போது அந்த யோர்தான் 2ஆக பிளக்கும் என்று சொன்னதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அதன்படி அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? முழுதும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, அவருடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. யோர்தான் கானான் தேசம் எங்கள் கண் முன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, நாங்கள் அதை அனுபவிக்க முடியவில்லையே. இந்த யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதே, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கண்கலங்கி கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். முழுதும் அவர்கள் ஒன்றோடு ஐக்கியப்பட்டார்கள். எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய வேசித்தனத்தை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய விக்கிரக ஆராதனை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி முழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் ஜெபிக்க வேண்டும். எந்த ஊழியரிடத்திலோ யாரிடத்திலோ சொல்லி நமக்கு ஜெயம் கிடைப்பது கிடையாது. ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனைவர்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் இன்றைக்கு சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளான ஒரு சமாதானம் கிடையாது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சமாதானம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தெய்வத்துக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு கணவன் இருக்க, ஒரு மனைவி இருக்க, இச்சைகளுக்காக பாவங்களை நாடி சொல்லுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். யாருக்கு விரோதமாக நீங்கள் மனசாட்சி விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இன்றைக்கு மற்றவருடைய மனம் பாதிக்கும்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இதுதான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? ஆசீர்வாத தடை. அந்த வேத புஸ்தக சம்பவத்தை பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க, ஆனால் பாவம் செய்த ஆத்துமாக்களாக காணப்பட்டார்கள். வேசித்தனத்தில் இறங்கினாங்க, விக்கிரக ஆராதனை வழிபட்டாங்க. அவர்களுக்குள்ள சமாதானம் கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது, மன்னிப்பின் சுவாபம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு இரவு முழுதும் தெய்வத்தினிடத்துல மன்றாடினால், ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரோடு பேசினார்கள். அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எழும்புகிறாங்க. எழும்பின உடனே அந்த ஆசாரியின் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த நதிக்கு முன்னாக கடந்து செல்லுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் பயபக்தியோடு காணப்பட்டாங்க. எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க, பாவத்தை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்ல ஆண்டவரத்துல சரண்டர் பண்ணிட்டாங்க. காலையில் எழும்பி அந்த ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதிக்கு நேராக கடந்து செல்லுகிறான். கடந்து சென்ற போது அந்த ஆசாரியனுடைய கால் நுனி அந்த நதியிலே பட்டவுடனே அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆக யோர்தான் பிளந்தது. தேவஜனமே, என்றைக்கு நீ பரிசுத்தத்தோடு காணப்படுகிறாயோ, என்றைக்கு நீ ஆண்டவருக்கு முன்பாக மனசாட்சியோடு நீ வாழுகிறாயோ, அன்றைக்கு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க? நான் ஜெபித்து பார்க்கிறேங்க. எத்தனை தெய்வ நான் போயாச்சு. நல்லது தாங்க. நாம் செய்கிற பாவத்துல நாம் தான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கிற போதுதான் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை தருவார். இந்த ஜனங்கள் எல்லாம் கண்ணீரோடு காணப்பட்டாங்க அந்த யோர்தானில். ஆண்டவரே, கானானை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா, நாங்கள் செல்ல முடியவில்லையே, அங்கு பாலும் தேனும் ஓடுகிறதே, நாங்கள் கண்டுகொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். எப்பொழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார்களோ, ஒற்றுமையோடு காணப்பட்டார்களோ, அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம். அல்லேலூயா. வேதனையோடு வந்திருக்கிற ஆத்மாவே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்துல நீ அமைந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, உன் ஏழை பெற்றோரை பார்ப்பது கிடையாது, உன்னுடைய மனைவியிடத்துல சரியாக அன்பு கூறுவது கிடையாது, உன்னுடைய கணவனிடத்தில் அன்பு கூறுவது கிடையாது. நீ வருகின்ற மக்களிடத்துல ஏதோ ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் அதை சுட்டி காட்டி இன்றைக்கு உன்னை மனம் திரும்பும்படி உன்னை அழைக்கிறார். ஜனங்கள் கண்ணீரோடு காணப்பட்ட மக்கள் இப்பொழுது யோர்தானுக்கு நேராக மிகவும் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இன்றைக்கு பாருங்க, இந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இன்டர்நேஷனல் லெவல்ல சிஎம்சின்னா இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியாத ஆள் கிடையாது. சமாதானத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற்று செல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஐடாஸ் கடர் என்ற ஒரு தெய்வ மனிதி
ஒரு ஊழியக்கார, ஒரு லேடி, ஒரே ஒரு ஆத்துமா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டாங்க. நீங்களாம் இன்றைக்கு அதுல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஒரு தாயார், அவர்கள் மூலம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனம் விளங்கி கொண்டிருக்கிறதே காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், பரிசுத்தம். அல்லேலூயா. உண்மை, உண்மை, உண்மை. சத்தியம், சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய நோய்களை விடுதலையாக்குவார், உங்களுடைய கண்ணீரை போக்குவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எத்தனை ஆத்துமாக்கள் உங்களுடைய நிறுவனத்தின் மூலம் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய சேவை. அல்லேலூயா. இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சேவைக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்றாலும் உடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுவாபங்கள், பாவ எண்ணங்கள், அடுத்தவர்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்கள், அடுத்தவருடைய மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படுகிறது. அதை இஸ்ரவேல் மக்களிடத்திலே கேட்டால் சொல்வார்கள், இஸ்ரவேல் ஜனங்களே, ஒரு நாள் நீங்கள் அந்த யோர்தானிலிருந்து கண்ணீர் வடித்தீர்களே, இப்பொழுது கானானுக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றீர்களே, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றீர்களே, காரணம் என்று கேட்டால் சொல்லுவான், நாங்கள் பாவம் செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் பல பாவங்களை செய்து நாங்கள் கெட்டு போனோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார் இந்த யோசுவாவின் மூலமாக. முழுதும் நாங்கள் கண்ணீர் வடித்தோம். இப்பொழுது நாங்கள் ஒற்றுமையோடு காணப்படுகிறோம், ஐக்கியத்தோடு காணப்படுகிறோம், அன்போடு காணப்படுகிறோம். நாங்கள் கானானுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று அவர்கள் நம்மிடத்தில் சொல்வார்கள். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் தேவை? அல்லேலூயா. கொஞ்சம் கை வைத்துக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. யாரெல்லாம்? ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் அப். நீங்கள் என்ன செய்யணும்? ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய கைகளை போடுங்க, என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுவாபம் இருக்கிறதப்பா ஐயா, இதன் மூலம் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது. என்னுடைய சகோதர சகோதரியிடத்தில் இன்னைக்கு நான் வெறுப்போடு நான் காணப்படுகிறேன். என்னுடைய மனைவி இடத்துல நான் அன்பு கூறுவது கிடையாது. உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி இடத்துல நீங்க அன்பா இருக்கிறீங்களா? ஜஸ்ட் மனசாட்சியை நீங்க தொட்டு பேசுங்க. உங்க மனைவி, உங்களுடைய கணவனும் அப்படிதான். உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டா? அதை நீங்க சிந்தனை பண்ணுங்க. இன்னைக்கு பாடுகிறோம், கிறிஸ்தவர்களை பாடுகிறோம், அங்கு செல்லுகிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் உள்ளத்திலே உள்ளான அன்பு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய சொந்த புருஷனிடத்துல, சொந்த மாமன் மாவி, சொந்த தாய் தகப்பனிடத்துல நீங்கள் இடத்துல அன்பா இருக்கின்றீர்களா? இதை நீங்க முதல்ல செய்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலா பிளஸிங் வில் கம். எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பேசிக் இது தாங்க. நீங்க ஒர்க் பண்றீங்க, இங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்கிறீங்க எல்லாம் இல்லையா, நான் ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்கிறீங்க இங்கே இல்லையா. முதல்ல உங்கள் கடமை நீங்கள் ஒழுங்காக செய்து பாருங்கள். ஒரு பேஷண்ட் வராங்க, அன்பாக பேசி பாருங்கள், ஆதரவாக பேசி பாருங்கள். ஏம்மா உங்களுக்கு சுகம் பரம், நிச்சயமாக நீங்கள் விடுதலையாகி போவீங்க அம்மான்னு சொல்லி பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களை தங்கும். அல்லேலூயா. உலகத்தில் யாரும் எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. எல்லாருக்கும் 7 அடி நிலம் தான். உண்மைதானா? 7 அடி நிலம் தான். அதில் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. கோடி கோடி சம்பாதித்து பெருமை என்ன புகழ் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பணியை, இந்த நல்ல ஊழியத்தை, நீங்கள் கனமான ஊழியத்தை உண்மையாக செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமுறை தரித்திருக்கும். அந்த ஆசீர்வாதம் விளங்கும் என்று சொல்றதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அயல்நாட்டு மிஷனரிகள் எத்தனை பேருங்க இங்கே வந்தாங்க. இன்னைக்கு நம்மளாம் ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு நல்ல முறையில் இருக்குன்னு சொன்னால் அயல்நாட்டு மிஷனரிகள். சரியா? சிலவங்க பிசினஸ்க்காக வந்தாங்க, அது இருக்கட்டும் ஒரு சைடு. சிலவங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல வந்தாங்க. இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல், எத்தனை கல்வி சாலைகள், எத்தனை அணைக்கட்டுகள், எத்தனை விதமான காலேஜுகள், ஹாஸ்பிட்டல்கள் யார் மூலம் வந்ததுங்க? தெய்வ ஊழியர்கள், தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்த சாதாரணமான மனிதர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறார். ஐயோ என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்க இல்லைங்க. ஆண்டவர் பெரியவருங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை தான் அன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க. கடமைக்காக இது அப்படி அல்ல. இது ஆண்டவர் மிஷனரிகள் மூலம் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நீங்க கண்ணீரோடு
சந்தோஷத்தோடு நீங்கள் ஊழியம் செய்கிற போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 39 அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். முதலாவது, நாம் பரிசுத்தத்தோடு வாழ்கிற போது நாம் பெரிதான ஒரு வல்லமையை, ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும். அடுத்தபடி அங்கு யோசேப்பு என்ற ஒரு மனிதன் காணப்படுகிறான். இவனும் வேதத்தில் ஒரு மனிதன் தான். பல நெருக்கடிகள் காணப்படுகிறது. அவனுடைய பெற்றோர் எல்லாரும் வெறுத்தாங்க. அடிமையாக இந்த பாபிலோன் நாட்டிற்கு வருகிறான். அடிமையாக இந்த நாட்டிற்கு வந்து வேதனையோடு காணப்படுகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. யாரையும் நம்பவே இல்லை, எந்த ஆபீசர்ஸ் அதிகம் இல்லை. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினாங்க, ஆண்டவரே நான் அடிமையாக வந்திருக்கிறேனப்பா, பாபிலோனில் நான் கஷ்டப்பட்டு கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜபித்தான். வேதனையோடு காணப்பட்டவன். கொத்தடிமை என்று சொல்லி ஒதுக்கினார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை. வாப்பா யோசேப்பு, நீ வா. அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்த ஒரு தேவனாக காணப்பட்டார். பாருங்க, ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. அவன் செய்தது என்ன தெரியுமா? அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருந்தால் யாரும் உங்களை அசைக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், உங்க உற்றார் உறவினர் உங்களை வெறுக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிற போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை அருமையான ஐடாஸ் கடரமையார் அவர்கள் இந்த இடத்துல வந்தபோது மிகவும் கஷ்டத்தோடு போனாங்க, உழைத்தாங்க, ஜெபித்தாங்க. அதுதான் மேல். ஆண்டவரோடு ஜெபித்தாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தூர பார்வையை கொடுத்தார். உங்களையும் ஆண்டவர் இவ்விதமாக கொண்டு உங்களை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரோடு இருந்து பாருங்க. வேத வசனத்தை வாசிங்க. இங்கே சொன்னாங்க ஆபீசர்ஸ் இங்கே எல்லாரும் பல தர இல்லையா, மதத்தவர்கள் உண்டு, இனத்தவர்கள் உண்டு, எல்லாரும் யார் இருக்கட்டும், எல்லாம் நம்ம மனுஷன்தான். ஆனால் உண்மை உள்ள தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். அல்லேலூயா. இயேசுநாதர் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ்ந்தது இந்த உலகத்துல தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால், பரிசுத்தமாக வாழ்ந்த தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசுநாதர் மட்டும்தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சிரத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். பாருங்க, ஒரு சாதாரணமான மனிதன் ஸ்தேவானை பற்றி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாதாரணமான ஒரு மனிதங்க. ஆனா அவனுக்கு தெரியும் ஆண்டவரிடத்துல தான் பரலோக வாழ்வு உண்டு என்று தெரியும். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை குறித்து பேசுகிறான். நீங்கள் செய்வது பாவம் பாவம் என்று சொல்லுகிறான். ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அவனை இழுத்து வந்தாங்க, ஒரு பெரிய குழிக்குள்ளாக போட்டாங்க. குழியில போட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? கல்லறிந்தார்கள். எல்லாரும் கல்லறிஞ்சிட்டே இருக்காங்க. நன்மை செய்ததுக்கு, நீ செய்தது பாவம்னு சொன்னதுக்கு எல்லாரும் கல்லறிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஸ்தேவான் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, உண்மையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் மீது கல்லறிந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுது நான் மரிக்க போகிறேன், என்னை உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? தூதர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை, வாப்பா சேவன், நீ வா, நீ என்னுடைய பக்கத்தில் இருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்துல உயிரை விட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினான். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. நம்ம ஒவ்வொரு வேலை செய்துட்டு இருக்கோம்ல, நானாலும் சரிதான், இங்க இருக்கிற ஆபீசர் எல்லா ஒர்க்கர்ஸ்னாலும் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கிரியையின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு மனுஷனை சொல்லி, ஆபீசர் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த சம்பவங்கள் இன்றைக்கு எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. யாரும் நிர்விசாரமா நினைக்காதுங்க. இந்த வேத புத்தகத்தை எடுங்க, காலையில் எழுந்து படிங்க, ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரோடு பேசுங்க. பேசுகிற போது தேவன் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரோடு ஜெபிக்கிற போது உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய கணவனுக்காக, உன்னுடைய மனைவிக்காக, உன்னுடைய சொந்த வாழ்வுக்காக நீ ஜெபித்து பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.